அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம். கொஞ்சம் இன்றைக்கி விரிவாக பல காரியங்கள் இனிமேலும் தொடர மாதிரி பார்க்கலாம். இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா 26/3/2024 பங்குனி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சோபக்கிருது வருடம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகனுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பகல் 2:56 வரைக்கும் பிரதம திதி இருக்குது. அதுக்கு பிறகு துதிய திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் 1:32 வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் துலா ராசியில் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது. முருக வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி நல்ல பலனை தரும். இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:09 சூரிய மறைவு பார்த்திங்கன்னா மாலை 6:20 இருக்குது. இன்றைக்கி அஸ்த நட்சத்திரனால் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படின்னா, சீமந்தம் செய்யலாம், பெயர் சூட்ட செய்யலாம், சாமி கும்பிட கோயிலுக்கு போகலாம், திருமண அதாவது சில சாமி திருமணங்கள் பார்க்கலாம், குடமுழக்கு, குளம் கிணறு வெட்டுறதுக்கு, புது வீடு போகிறதுக்கு, அதே மாதிரி பெரியவங்களை போய் பார்க்குறதுக்கும், பூப்பணித நீராட்டு விழா செய்கிறதுக்கும் இன்றைக்கி ஏற்ற நாளாக இருக்குது. பிரதம திதியில் என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, உலோகம், கருங்கல், மரம் இவைகளில் அழகு வேலைகளை இன்றைக்கி செய்யலாம். பாய் முடையலாம், படுக்கைகளை அழகு கலைப்படுத்தி நல்லா அழகாக பார்த்துக்கலாம். படம் வரையலாம். கத்தி முதியில் கத்தி அந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட ஆயுதங்களை செய்யலாம். ராகு காலம் பார்த்திங்கன்னா 3 மணி முதல் 4:30 வரை இருக்குது. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை இருக்குது. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை இருக்குது. இன்றைக்கி சில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு நாளும் நல்லாவே இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு விரோதம், மிதுன ராசிக்கு செலவு, கடக ராசிக்கு மறதி, சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு புகழ்ச்சி, துலாம் ராசிக்கு கோபம், விருச்சிக ராசிக்கு வரவு, தனுசு ராசிக்கு பந்தயம், மகர ராசிக்கு எச்சரிக்கை, கும்ப ராசிக்கு ஆர்வம், மீன ராசிக்கு ஜெயம். ஆக மொத்தம் சுமாரான ஒரு நாள் தான். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு திடீர்னு பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்குகிற மாதிரி யோகம் இருக்குது, பார்த்துக்குங்க. பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உடல்நலம் சிறப்பாக இருக்கும். பெண்களோட நீண்ட நாள் கனவுகள் இன்றைக்கி நிறைவேறதுக்கும், வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி லாபகரமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்களில் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி நல்லாவே தெரியும். உங்களோட எந்த ஒரு முயற்சியிலையும் இன்றைக்கி வெற்றி ஈஸியாக கிடைக்கும். முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பலனை தரும் நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேலை சுமூகமாக நடக்கும். உங்களோட வேலைகளை நல்ல ஒரு திறம்பட செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சில காரியங்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை தரும். வேலை தொழிலில் சந்தோஷமாக இன்றைக்கி வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேரும் இன்றைக்கி துணைக்கிட்ட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி புதிய உறவு ஏற்படுத்திக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்கும். சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு நல்லபடியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்சென்டிவ் இல்லைன்னா சின்ன சின்ன சலுகைகள் மூலிமா பண வரவு நல்லா இருக்கும். உங்களோட சேமிப்பை அதிகரிக்கிற மாதிரி இன்றைக்கி நாள் இருக்குது. நாளை பண விஷயத்தில் சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி, ஆற்றல், சந்தோஷம் எல்லாத்தோட காரணமாக இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்படாமல் இன்றைக்கி நாளை சந்தோஷமாக கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக சின்னதாக மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. வேலை விஷயமாக பயணங்கள் இருக்குது. அதுலேயும் அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. டென்ஷன் ஏற்படும். எடுக்கிற முயற்சிகளில் இன்றைக்கி பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லது. உற்றார் உறவினர்கள் இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க. தெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறது நல்லது. இன்றைக்கி
கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள்கிட்ட பதட்டம் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்ல பலனை காண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு வழியான ஆன்மீகம், தெய்வ வழிபாடு, இசை கேட்குறது, வெளியில் போகிறது, அந்த மாதிரி காரியங்களை செஞ்சிங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆல்ரெடி சொல்ல மாதிரி. அதனால் கொஞ்சம் அலைச்சலும் இருக்குது. அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு உங்களோட செயல்திறனுக்கு பாராட்டு கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அவங்க கூட வாக்குவாதம், விவாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை குறைக்கிறது நல்லது. அவங்க கூட பேசும்போதோ பழகும் போதோ நகைச்சுவையாவோ இல்லைனா உணர்வுபூர்வமாக ஜாலியாக பேசுனீங்கன்னா நல்லபடியாக போகும். இல்லைனா சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது. அதனால் கொஞ்சம் அதே மாதிரி பயணத்துக்கு உண்டான செலவுகள் அதிகமாக இருக்குது. அதனால் பணத்தை சேமிக்கிறது கஷ்டம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பதட்டம் இருக்கிற மாதிரி முதலே சொல்லிட்டேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்குது. பசங்களால் படிப்பில் ஆர்வமின்றி இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவலைகள் ஏற்படும். உறவினர்கள் உதவியால் உங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் தெரியும். பெரிய மனிதர்களோட ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குது. தேவையில்லாத விஷயத்தை வீட்டில் பசங்க, துணைவி அந்த மாதிரி சில விஷயங்களை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதே மாதிரி வருத்தங்கள் இல்லாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. பிரார்த்தனை இல்லைன்னா தியானம் பண்ணிங்கன்னா மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு கவனமாக செய்கிறது இன்றைக்கி நல்லது. அப்போ தான் வேலையில் பிரச்சனை எதுவும் இல்லாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான உணர்வுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாகவும் ஒருநிலைப்படுத்தியும் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட மனசை விட்டு பேசுகிறது இன்றைக்கி நல்ல ஒரு பலனை தரும். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது, இருந்தாலும் ஏகப்பட்ட செலவும் இருக்குது. பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுறது இன்றைக்கி நல்லது. இன்றைக்கி அலைச்சல் இருக்கிறதுனால, டென்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் கால் வலி, உடல் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதோ, ரெஸ்ட் எடுக்கிறதோ இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்குது. பசங்க பொறுப்போடு செயல்படுவாங்க. அதை பார்த்தா மனசுக்கு ஆறுதல் ஏற்படும். பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி உங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபார விஷயமாக கொடுக்கல் வாங்கலில் நல்ல லாபம் கிடைக்கும். பயணங்களால் இன்றைக்கி நல்ல அனுகூலம் உண்டாகும். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி ஒட்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சாதகமான சிறப்பான ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட திறமையும் புத்திசாலித்தனமும் இன்றைக்கி பயன்படுத்தி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்களாக இருக்கும். நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணங்கள் போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி போகிற காரியங்கள் நல்ல ஒரு வெற்றிகரமாக முடியும். அது நல்ல ஒரு லாபத்தை ஈட்டித்தரும், இல்லைன்னா பேரை வாங்கி தரும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன வேலையை, உங்களுக்கு சொல்லப்பட்ட வேலையை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்கிற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேரும் துணைக்கிட்ட இனிமையான வார்த்தைகளால் 2 பேரும் துணையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 பேரும் வெளியில் போகிறதுக்கு இன்றைக்கி உகந்த ஒரு நாளாக இருக்குது.
வெளியில் போகிறனால ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சிக்கிட்டு நல்ல ஒரு அன்னோன்யமாக நாளை கொண்டு போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வெளியிலேருந்து வர வேண்டிய பணம் இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை சேமிப்பு பண்ணுறது நல்லது. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட எதிர்கால திட்டத்துக்கு அதை பயன்படுத்த முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அனுசரித்து போகிற மனநிலையும் உங்களோட மகிழ்ச்சியான மனநிலையும் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது. சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்குது. உறவினர்கள் வருகை குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்படுத்தும். பொருளாதார நெருக்கடியில் கடன் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அடைய அனைவரையும் இன்றைக்கி கூட இருக்கிறவங்களையும் தொழிலில் இருக்கிறவங்களையும் கஸ்டமரையும் அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைக்கி நாள் சுறுசுறுப்பாக இல்லைன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பதட்டமும் தனிமையும் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. தான தர்மம் செஞ்சிங்கன்னா இல்லைனா தொண்டு காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா ஆறுதல் பெற முடியும். இன்றைக்கி எல்லார்கிட்டேயும் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசி பழகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது இன்றைக்கி நல்ல பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு வேலையிலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேலையில் செய்கிற இடத்துல இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா சலிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் ஆர்வம் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு புதுசாக யோசித்து அதை பயன்படுத்தி நல்ல ஒரு யுக்திகளை கையாண்டு இன்றைக்கி வேலையை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த இன்செக்யூர்டு, அதே மாதிரி சோஷியலிசம், அந்த மாதிரி பயம் உணர்வு உங்கள்கிட்ட இருக்கிறனால துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். அது 2 பேருக்குள்ளேயும் உறவில் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு இல்லைன்னா அமைதியாக இருக்கிறதுக்கு பாருங்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருந்தாலும் பண நஷ்டம் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கூடும். முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி மன உறுதியோட பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெற்றோர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல இருந்த போட்டி பொறாமைகள் குறைஞ்சி மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தரும். இன்றைக்கி சில செயல்களில் தாமதங்கள் இருந்தாலும் பொறுமையாக காரியங்களை செய்கிறது நல்லது. அப்போ தான் முன்னேற்றம் தெரியும். கடவுள் வழிபாடோ இல்லைன்னா பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா நீங்கள் மனசை ஆறுதலாக வச்சுக்கிட்டு அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போக முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்களோட தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக வெளிப்படையாக நீங்கள் இன்றைக்கி சில காரியங்களை செஞ்சிங்கன்னா நல்ல பலனை அடைய முடியும். பேரும் வாங்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி நிலவை நீங்கள் பொறுமையாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கோபமோ இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமை இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் நல்லா நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. சேமிப்புக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்குது. வரவு கம்மியாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறத பாருங்கள். கடன் வாங்குகிற மாதிரி இருக்குதுன்னு முன்னாடி சொன்னேன். அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா பிரச்சனையில் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துலேயும் வெளியில் சாப்பிடும் போதும் கவனமாக இருக்கிறது நல்லது. தியானம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வியாபார ரீதியாக எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது, அதாவது கணவன் மனைவி உறவினர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். சுப காரியங்கள்
கைகூடுறதுக்கு தடைகள் இருந்தாலும் நாளில் முயற்சி பண்ணுறது நல்லது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கிறது அவசியம். இன்றைக்கி ரெண்டுமே நன்மை தீமை கலந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா ஆறுதல் பெற்று மனசை அமைதியாக வச்சுக்க இன்றைக்கி நல்ல ஒரு நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்கிட்ட அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் முதலே சொன்ன மாதிரி அனுசரித்து போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விவாதங்கள் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது கணவன் மனைவிக்குள்ளே உறவை மேம்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஆன்மீக பயணங்களுக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுனால மனசுக்கு ஆறுதலும் கிடைக்கும். செலவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பார்த்து பணத்தை சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பல்வலியும் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி மனசுக்கினிய செய்திகள் வீடு தேடி வரும். உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா உள்ளத்திற்கு மகிழ்ச்சி தரும். தொழிலில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் தொடங்க நல்ல ஒரு அனுகூலமான நாளாகும். புதிய பொருட்கள் வீடு வந்து சேர்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பயணத்தின் போது புதிய நட்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட லட்சியங்களை இன்றைக்கி நிறைவேற்றிக் கொள்றதுக்கு உகந்த நாளாக இருக்குது. அதனால் இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. எந்த சூழ்நிலையில் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரித்து இன்றைக்கி நல்லாவே இருக்கும். கஷ்டமான வேலைகளை கூட இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட செயல்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களோட வேலையை விழிப்புணர்வோட ஒழுங்குமுறையோடு செஞ்சு நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. பதவி உயர்வுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லுறவை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 2 பேரும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். அதே மாதிரி 2 பேரும் வெளியில் போயிட்டு வரனால இன்றைக்கி மனசுக்கு அமைதியாகவும் நிம்மதியாகவும் வச்சுக்கிட்டு நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. புதிய முதலீடுகளை இன்றைக்கி செய்கிறதுக்கு முடியும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை சேமிக்கிறதுக்கும் அடுத்து வர எதிர்காலத்துக்கு உண்டான முதலீட்டுக்கும் இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. திருப்தியான வகையில் இன்றைக்கி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்போடு இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் கிடையாது. சாப்பாடு மட்டும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா போதும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி உங்களோட வேலைகளில் ஆஃபீஸ் ஒர்க்கில் ஆர்வமோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் ரீதியாக எதிர்பார்த்த பண உதவி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பசங்க வழியில் இனிய செய்திகள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் ஒரு சாதகமான நாளாக இருக்கும். உங்கள்கிட்ட இன்றைக்கி தன்னம்பிக்கை நிறைஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் சிறந்த ஆற்றலோடு இன்றைக்கி விளங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலை தொழில் மற்றும் உங்களோட திட்டமிட்டு செயல்படுத்தலை பார்த்து உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட ஆஃபீஸில் நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு இன்றைக்கி நிறைவேறதுக்கு உகந்ததாக இருக்கும். தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட இனிமையான வார்த்தைகளை உங்கள் துணைக்கிட்ட பேசி பழகி இன்றைக்கி நாளை துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். 2 பேரும் இன்றைக்கி நல்லுறவை பராமரிக்க முடியும். விட்டு கொடுத்து போகிறதும் வெளியில் போகிறதும்
2 பேருக்கும் தேவையான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதும் நல்லது. அதனால் நாள் சந்தோஷமாக போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இன்றைக்கி திருப்திகரமாகவே இருக்கும். கணிசமான தொகையை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயலுங்க. எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது இன்றைக்கி நல்ல பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதனால் இந்த நாளை எல்லா விஷயத்துக்கும் இனிய நாளாக பயன்படுத்திக்கங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் சின்னதாக இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. தொழிலில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு கொஞ்சம் மகிழ்ச்சியை தரும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தினரோட ஆதரவு இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக இல்லை. தேவையில்லாத விஷயத்த நீங்கள் அடையிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. கடினமாக உழைச்சா தான் நீங்கள் நினைக்கிற காரியங்களை செஞ்சு முடிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் தாமதங்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி எல்லாத்துலேயும் சாதகமான பலன் பெறணுன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிச்சுவேஷன் டஃப்பாக தான் இருக்குது. உங்களோட இலக்கை அடையிறதுல தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வேலையை பொறுமையாகவும் நல்ல ஒரு நம்பிக்கையோடும் திட்டமிட்டு செயல்படுறது இன்றைக்கி நல்ல பலனை தரும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் அதாவது துணைக்கிட்ட நீங்கள் ஈகோ காட்டுற மாதிரி இருக்குது. அதை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது. வீட்டில் பொறுத்தளவுக்கு கேஷுவலாக நடந்து கொள்வது நல்லது. முடிஞ்சால் நட்பாக அன்பாக பழகிறது நல்ல பலனை ஏற்படுத்தும். புரிதலும் அதிகமாகக்கூடிய வகையில் நீங்கள் நடந்துக்கிறது இன்றைக்கி நல்லது. இல்லைனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருந்தாலும் அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைச்சிங்கன்னா இன்றைக்கி போதும். சேமிக்கணும்னு கூட இன்றைக்கி அவசியம் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சல் வெளியில் போகிறதுனால கால்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. தூக்கம் இல்லாமல் பாதிப்பு இருக்கும். கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான நாள். எந்த ஒரு விஷயத்துலையும் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது. தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் உள்ளவங்க கூட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விவாதம் எதுவாக இருந்தாலும் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது. இன்றைக்கி உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்காது. நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகளை இன்றைக்கி குறைச்சிக்கிறது நல்லது. இல்லைன்னா ஏமாற்றமும் குழப்பமும் ஏற்படும். இன்றைக்கி சூழ்நிலைகளை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் பிரார்த்தனை செய்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி குழந்தைகளோட வளர்ச்சியில் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பலன் இல்லை. கொஞ்சம் கவனமாக சந்தோஷமாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பணிசுமையாக அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் ஆற்றலோடவும் திறமையோடவும் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டு இன்றைக்கி வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அப்போ தான் நாள் கொஞ்சம் அமைதியாக போகும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படாமல் நகைச்சுவையோட பழகிறது நல்லது. அதே மாதிரி வீணாக டீஸ் பண்ணுறன்ற பேரில் ஹட் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. அப்போ தான் 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். சும்மா ஜாலியாக பேசுகிறேன்ட்டு அவங்கள டீஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கணும். கஷ்டமாக உணரக்கூடிய நாளாக இருக்குது. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் கடன் வாங்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காய்ச்சல் இல்லைன்னா தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசையும் உடலையும் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி. இன்றைக்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நல்லாவே இருக்குது. திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். பசங்க மூலிமா மனசுக்கு சந்தோஷம் தர நிகழ்ச்சிகள் நடக்கும். இன்றைக்கி பண வரவு தாராளமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான
பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலையில் பணி சுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி எந்த விஷயத்துலையும் நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையாக தான் இருக்குது. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள இன்றைக்கி நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை மதிக்கப்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிற பணிகளை விரும்பி செய்வீங்க. அதனால் நல்ல பாராட்டும் பேரும் கிடைக்கும். உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் உங்கள் வேலைகள் சுமூகமாக சொன்ன நேரத்துக்கு நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 பேரும் துணைக்கிட்ட வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளிப்படையாக பேசுகிறதுனால புரிதல் நல்லா இருக்கும். புரிதல் ஏற்படும் போது நல்ல ஒரு 2 பேருக்குள்ளேயும் அந்யுன்யமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் துணைக்கிட்ட இன்றைக்கி நாளை சந்தோஷமாக வீட்டில் கொண்டு போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பான வரவு இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பணத்தை பராமரிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ரேடிங்கில் போட்டிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு லிமிட்டாக செலவு ட்ரேடிங் பண்ணுறது நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் இல்லை. நீங்களும் சரி உடலளவுலேயும் மனசளவுலேயும் இன்றைக்கி திருப்தியாக ஒரு நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வர வீடியோஸ் பாருங்கள். அது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரனால புதுசாக நல்ல பலன்கள் போடுறதுக்கு விருப்பம் அதிகமாகும். நன்றி, வணக்கம்.